ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பார்த்திங்கன்னா மோர் கறி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வெண்டைக்காய் மோர் கறி. இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மோர் கறி எப்படி பண்ணலான்னு வாங்க போய் பார்க்கலாம். அருமையான மோர் கறிங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வெண்டைக்காயை நல்லா கீறி பெரிய துண்டுகளாக எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா அதை வதக்கிக்கணுங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணாலும் சரி, பெருசாக வேணாலும் சரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வதக்கணும். இதை ஒரு பாட்டில் வதக்கி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி இது ரெண்டையும் தனியாக வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம பொடியாக நறுக்கி வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் நல்ல திக்காக நம்ம உர ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தயிரோடு சேர்த்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குது. இப்போ மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு எல்லாமும் போட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு பச்சை மிளகா நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கி வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதோட தக்காளி பழமும் கொஞ்சம் பெரிய உள்ளி நல்லா நடுவாக நறுக்கின அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அடுப்பில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கி விடணும். அதோடு நம்ம கொஞ்சம் தயிரை போட்டாச்சு. நல்லா வதங்கி வரும்போது தயிரை போட்டுருங்க. தயிரிட்டு நல்லா அதை கலக்கி விட்டு நல்லா கொதி வரும்போது அதில் கொஞ்சம் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா சேர்த்துட்டு நல்லா இது கலக்கி விட்டு பாருங்கள், மோர் கறி நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நான் வதக்கி வச்சதுனால பாதி நல்லா வெந்திருக்குது. அதோடு நம்ம மோர் கறியில் இந்த வெண்டைக்காயை போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மோர் கறி குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது நல்லா வெண்டைக்காய் போட்டோன்னே ஒரு 4 கொதி வந்தோடனே வெந்துடும் நல்லா. இப்போ நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 4 கொதிக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் மோர் கறி குழம்பு. இப்போ நம்ம வீட்டில் மோர் கறி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கும் சொல்லுது. இப்போ நான் கொஞ்சம் சாதம் எடுத்து போட்டுட்டு கறியை எடுத்து போட்டாச்சு, மோர் கறி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ, அடிப்பொலி! இது சூப்பராக இருக்குது. நல்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோர் கறி வேறு லெவலில் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம மோர் கறி ஸ்டைல் கேரளா ஸ்டைலில் செய்யும்போது அருமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில்